வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறதுனால புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, வியாழக்கிழமை பிறந்தவங்க, 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவங்க, வடக்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறவங்க பிடிச்ச சாமிக்கு கோயிலில் நெய் விளக்கை ஏற்றி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 7:30லேருந்து 9 அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிற இந்த வியாழக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. உங்களுடைய பிடிவாதம், சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம் ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் கலக்கல். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 9. அனுகூலமான செய் தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம், வாழ்க்கை வளமாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் உங்களுடைய திட்டமான மனசும் பெருந்தன்மையும் தாராள மனசும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான செய் தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் கலகுறீங்க. புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான செய் தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசா வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, ஆனாலும் மனசுல நிம்மதி இல்லை. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும், அல்லது எழுதிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் தெய்வானையே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்று. அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 9. அனுகூலமான செய் தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் வீணா செலவாகும். செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், ஜாக்கிரதை. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் திருப்பதியே போற்றி, இந்த மந்திரம் வீண் செலவை தடுக்கும், அது சத்தியம். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான செய் தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க, தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினைச்சுக்கோங்க. ஓம் தேவகுருவே போற்றி, ஓம் பிரம்மதேவரே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், அனுபவத்தில் பலன் கிடைக்கும், தப்பிச்சுக்குவீங்க. நெய் விளக்கு ஏற்றுறது முக்கியம். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான செய் தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலாராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் உங்களுடைய நேர்மையும் பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் ஜெயிக்கும், வெற்றி வரும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 9. அனுகூலமான செய் தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான செய் தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். ஆனா இன்னையோட முடியுது, ஆனா இன்னைக்கு இருக்கு. அசைவ உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் புஷ்கரமே போற்றி. ராஜஸ்தானில் புஷ்கரங்கிற இடத்துல தான் பிரம்மதேவருக்கான கோயில் இருக்கு, அதை நினைங்க, தப்பிச்சுக்குவீங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை. தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் சொக்கநாதரே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. மகர ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். ஓம் பைரவரே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், ஜாக்கிரதை. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம்
கிடையாது. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்கல்ஸ் நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 7. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளாக ஆரம்பிச்சு பிரச்சனையில முடியுது. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிட்டே இருங்க. அப்ப முருகப்பெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, ஓம் பழனியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு காலை 7:30 to 9. நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் இல்லை. சனிக்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை 6லிருந்து 7:30. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை 7:30 to 9. திங்கக்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை 6லிருந்து 7:30ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஏகாதசி. நாளைக்கு முழுக்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் காலையிலேருந்து சனிக்கிழமை காலையில் வரைக்கும், வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து சனிக்கிழமை காலையில் வரைக்கும் விரதம் இருப்பது நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.